வணக்கம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ரொம்ப யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கேரட் ஆயில் தாங்க பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதோட ரிவ்யூலாம் அப்புறமா கொடுக்குறேன். ஏன்னா இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் ரிசல்ட்லாம் எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இந்த ஆயில் தயாரிக்கும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். அதை ரொம்ப நல்லா காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரட்டை வந்து ரொம்ப முருக விட்டுறாங்க. அதாவது ரொம்ப வறுத்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா அதோட ஃபுல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. அதை வந்து பதமாக காய்ச்சணும். அதாவது ரொம்ப முருகவும் கூடாது, ரொம்ப வேகாமல் இருக்கவும் கூடாது. அந்த மாதிரி அது கரெக்டாக ஒரு பதம் வரும். வெந்து சரியான பதத்தில் அந்த எண்ணெய் நல்லா மேலே மிதக்கும். அந்த கேரட் வந்து கீழே அப்படியே தங்கிடும். அதுதான் சரியான பதம். அதை தாண்டி நம்ம வந்து இன்னும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த பவர் சரியான முறையில் கிடைக்காது. அதனால் பதமாக ரெடி பண்ணுங்கள். நான் இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு வந்து இந்த 2 பாட்டில் கிடச்சிருக்கு. நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.